கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நாளில் நாம் பரலோகத்தின் தேவனை ஆவியோடு முழு தொடர்ந்து வாய்ப்பினை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளில் கூட நாம் யாவரும் ஒன்று கூடி கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம். அதுக்கு முன்பதாக நாம் தேவனுக்கு மகிமையாக இந்த கர்த்தர் தொழுகை துவக்கமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 184வது பாடலை நாம் இந்த நேரத்திலே பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை, தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை, தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை. செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோமும் சித்தம், செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோமும் சித்தம். புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே, புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தேடுகின்ற அனைவருமே புகழ்ந்து களி கூறட்டும், தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி
கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஜெபம் செய்வோம். இரக்கமே உருவான எங்கள் பரிசுத்தமில்லை பரலோகத்தின் பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, தகப்பன் இந்த நாளில் கூட உமது பிள்ளையாக நாங்கள் ஒன்று கூடி அப்பா, நாங்கள் உண்மை ஆவியோடு உங்களோட தொடர்ந்து சுலாக்கித்து பெற்றமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம். இந்த வழியிலே கூட உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். கேட்டுள்ளத்தை திறந்தரலாம், அநேகர் கேட்கத்துக்கு வாய்ப்பளித்தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்கும் பண்பிற்கும் உரித்தானே எனது அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மீண்டுமாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கொஞ்சம் ஒன்று கூடி நம் கட்டிட வசனத்தை தியானிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் நமக்கு அருமையான வாய்ப்பினை தந்திருக்கிறார். எனக்கு அன்பாந்தலே நான் ஒவ்வொரு வாரமும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு நம்ம தொழுது கொள்வது, தேவனை தொழுதுகள் வண்ணமாக நாம் கூடி வந்து பாடல்கள் பாடுவது, ஜெபிப்பது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வாரமும் ஆராய்ந்து தியானிப்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுமன்றத்தில் பங்கு கொண்டு நாம் அனைவரும் அவருடைய பாடுமன்றத்தை நினைவு கூறுவது, தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை தேவன் கண்டு கொடுப்பது, இவை அனைத்துமே பரலோகத்தின் தேவன் மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு கடமைக்காக எல்லா கிறிஸ்துவுக்கு பிறந்து விட்டோமே, நான் தான் எடுத்து விட்டோமே என்ற அந்த கடமைக்காக அல்ல, நாம் தேவனுடைய வசனங்களை கேட்டு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் பரலோகத்தின் தேவத்தின் சிரமம் அன்பு கூறுவோம். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவனை சிவார் மகிமைப்படுவார். எனக்கு அன்பார்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் சிருஷ்டித்து உருவாக்கி நாம் அவரை தொழுதுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் அனைவரும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக நம்முடைய ஜீவித்த மூலமாக பரலோகத்தின் தேவன் பிரியப்பட வேண்டும். பரலோகத்தின் தேவன் சந்தோஷம், அதற்காகவே தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார். பாருங்கள், இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது பாருங்கள், ஏசாயா 43 அதிகாரம் 7வது வசனத்துக்கு நான் திருப்பவும் பாருங்கள். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பெற்ற யாவரையும் கொண்டு வா என்பேன். பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம் கிறிஸ்தியேசின் உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமாய் ஜீவித்திருந்து மனம் திரும்பி நம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்ற பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்தவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவர் என்ற நாமத்தை நாம் தரித்தவர்களாயிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு பிறந்ததனால் தேவன் பிள்ளையாக மாற்றப்பட்டோம். அப்படிப்பட்ட நாம் தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் விரும்புகிறபடி சொன்னமாம்
நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அவரை பிரியப்படுத்தும். எப்படி தேவனை பிரியப்படுத்துவது, எப்படி தேவன் மகிமைப்படுத்துவது சிந்தித்து பாருங்கள். அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய வசனங்களை கேட்டு, அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது பரலோகத்து தேவன் மகிமைப்படும். உண்மைத்தானே? நமக்கெல்லாம் தெரியும், ஆரம்ப காலத்திலே உலகம் தோற்றத்திலே தேவன் ஆதாமையும் ஏவாளை உருவாக்கினார். ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி அவன் நாசியிலே அவர் சுவாசத்தை ஜீவ சுவாசித்தும் பொழுது மனிதன் ஜீவாத்மாவானான். அதே போல் ஆதாமடி விழா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். பாருங்கள், ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே ஆதாம் ஏவாளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று உருவாக்கினார். வெளிச்சத்தை, பகலை, இரவையாலே சந்திரனை, பகலையாலே சூரியனை, இன்னும் அநேகே தங்கள் தங்கள் சாதின்படி கண்டிருக்கக்கூடிய மரங்களை, செடிகளை, கொடிகளை எல்லாவற்றை உருவாக்கி ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர் சந்தோஷப்பட்டார். எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கு பாருங்கள். அவரால் உருவாக்கப்பட்டு அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும், ஜீவிப்பார்கள் என்ற எண்ணத்திலே அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து எல்லா மரத்தின் கனிகளையும் காட்டி, இந்த மரத்தின் கனிகளை நீங்கள் பறித்து சாப்பிடுங்கள், பசியா என்றால் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லி ஒரு மரத்தை மாத்திரம் சுட்டி காட்டி, அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாமி சொன்னார். உண்மைத்தான். எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு பிரியமாக தாம் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கி ஆதாம் ஏவாளுக்கு இப்படியாக ஆலோசனை சொன்னார். ஆனால் பாருங்கள், அன்றைய நாட்களில் கூட அன்றைக்கே தேவனுக்கு எதிராக, நமக்கு எல்லாருக்கும் விரோதியாக பிசாசு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து ஏவாளை வஞ்சித்தது மாத்திரமில்லை, ஆதாமையும் வஞ்சித்து தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய வார்த்தையை, தேவ விருப்பத்துக்கு மாறாக நினைச்சுதான் அவர்களை செய்ய வைத்தார். ஆகவே தேவனை விட்டு பிழையினார்கள். பாருங்கள், தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்கள் வாழும் பொழுது, அவர்கள் செய்யும் பொழுது தேவனுடைய உறவிலிருந்து, தேவனுடைய அன்பிலிருந்து என்ன செய்தார்கள்? பிரிக்கப்பட்ட. ஆனாலும் பிரிக்கப்பட்ட அவர்கள் தேவனின் சிலர் விடவில்லை. அவர்களை மீண்டுமாக ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த ஆதாம் ஏவாளின் தேவன் ஆசீர்வதித்து பூமியை நிரப்புங்கள், பழுகி பெருகி சொன்னார்கள். அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக குழந்தைகள் பிறந்தது. ஆதாமிலிருந்து 10 தலைமுறைகள் ஜனங்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் 900 வருஷத்துக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி 900 வருஷங்கள் வாழும் பொழுது எத்தனை பேர் பிறந்திருப்பார்கள், எத்தனை ஜனங்கள் பிறந்திருப்பார்கள் பாருங்கள். 10ஆம் தலைமுறையிலே நோவா காலம் வரைக்கும் ஜனங்கள் பெருகினார்கள், ஜனங்கள் வளர்ந்தார்கள். தேவன் வந்து பார்த்தான், தமக்கு பிரியமாயிருப்பார்களா, தம்மை நேசிப்பார்களா, தம்மை மகிழ்ப்படுத்துவார்கள் என்று சொல்லி பார்த்த பொழுது யாருமே தேவனுக்கு பிரியமாக இல்லை, தேவனை மகிழ்ப்படுத்துவார் யாருமே கிடையாது. தேவன் அவர்களை பார்த்து வேதனைப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார், கவலைப்பட்டார். பாருங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, 5:6 வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கொண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமாயிருந்தது. விஷனமாயிருந்தது மாத்திரமில்லை, தேவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். தம்மை மகிமைப்படுத்தாதே தம்முடைய பிள்ளைகள், தமக்கு பிரியமில்லாது வாழ்ந்த அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஏன் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டி அந்த ஜனங்களை நிக்கிரகம் பண்ண முடிவிச்சுதான், அழிக்க தீர்மானித்தார். உண்மைதான். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையிலே
இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி அவருக்கு விரோதமாக வாழும் பொழுது அவர் அழிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. காரணம், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது பாருங்கள், எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே நாம் அனைவருமே குயவனின் கையில் களிமணை போல் இருக்கிறோம். பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் அந்த குயவன் அந்த களிமண்ணை பிசைந்து அவனுக்கு பிரியமாக பாத்திரமாக வரும் என்று எதிர்பார்த்து அதை செய்யும் பொழுது அந்த பாத்திரம் அவனுக்கு பிரியமில்லாமல் வேறு வழி வந்து விட்டால் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு உரிமை உண்டு. அதை உடைத்து பிசைந்து மீண்டுமாக ஒரு புதிய பாத்திரை துருவாக்கி அவனுக்கு உரிமை. ஆகவே மண்ணு போய் குயவனை கேட்க முடியாது. அதே போலதான் நாம் அனைவரும் தேவனுடைய கரங்களில் குயவனின் கையில் களிமண் இருப்பது போல தேவனுக்கு அப்படித்தான் ஆரம்ப காலத்திலே தமக்கு பிரியமில்லாது வாழ்ந்த ஜனங்களே, தமக்கு மகிமை கொடுக்காத ஜனங்களே, தேவனை மகிமைப்படுத்தாத மக்களை நினைத்தார், ஜல்ல பிழைத்தினால் அளித்தார். பாருங்கள், ஒரே ஒரு மனிதர் நோவா மாத்திரம் தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு நீதிமானாக, தேவ உத்தமனாக இருந்ததனால் நோவாவின் மூலமாக நோவாவ குடும்பத்தை தேவன் காப்பாற்றி எல்லாரையும் ஜல்ல பிழைத்தினால் அளித்தார். பாருங்கள், அதற்கு பாருங்கள், அதற்கு பிற்பாடு நோவா குடும்பத்தின் மூலமாக சந்ததி பெருகிட்டு உலகமெங்கும் ஜனங்கள் பிறந்தார்கள். நோவாவுடைய சந்ததியிலே சேம் வம்சத்திலே ஆபிரகாம் பிறந்தார். ஆபிரகாமுடைய வம்சத்திலே தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது ஆபிரகாம் விசுவாசி தேவனுடைய வார்த்தையை கேட்டு தான் போகும் இடம் என்னது அறியாமல் அவன் விசுவாசத்தோடு போனான். தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படி தேவன் ஆபிரகாம் அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது. 75, 80 90 100 ஜாதி பெருக பண்ணுவேன் என்று சொன்னது. உன் சந்ததியின் மூலமாக இந்த பூமியில் வம்சங்கள் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொன்னது எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஆபிரகாம் கவலைப்படவில்லை. தேவனை விசுவாசித்தார். ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு 100 வயதுக்கு பிற்பாடு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தார். யாக்கோப்புக்கு 12 குமார்கள் பிறந்தார்கள். அந்த 12 குமார்கள் தான் ஒரு கோத்திரமாக இருந்து அந்த 12 கோத்திரத்திலே யூதா கோத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது இயேசு கிறிஸ்து மூலமாகவாவது ஜனங்கள் என்னை விசுவாசிப்பார்கள், என்னை பிரியப்படுத்துவார்கள், என்னை மகிமைப்படுத்தாலும் சொல்லி இயேசு கிறிஸ்துவை உலக மக்களுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்தார்? அவர் சிலுவை சுமர வைத்தார், ரத்தம் சிந்த வைத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உயிர்த்தார். அப்படி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலமாக இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிறோம். பாருங்கள், தேவன் சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்தின் மனம் திரும்பி நான் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு நான் சாணம் பெற்று இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவன் சொந்த ஜனங்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே நான் பிரச்சனைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் நானும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பரலோக தேவனை பிரியப்படுத்தி எப்படி? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய ஜீவித்தின் மூலமாக, நம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதன் மூலமாக. பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் எப்படிப்பட்டாராம்? பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது பாருங்கள், பரலோகத்தின் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தது எப்படிப்பட்டாராம்? பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். உங்களை அழைத்தது பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும்
பரிசுத்தவான்கள் என்று எழுதியிருக்கிறது. நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்தோமோ, பழைய பாவ ஜீவிதத்தில் மனம் திரும்பி நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ, அன்றைக்கு நாம் தேவன் பிள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவன் பரிசுத்தர். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும். தேவன் பிரியமான மக்களாக வாழ வேண்டும். அதை நாம் நினைச்சிக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்காக, ஒரு கடமைக்காக வந்து அமர்ந்து போவது கிடையாது நம்முடைய வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்வேன், நாம் 2 கண்களால் பார்க்கிறோம். நம்மை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் கவனிக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எத்தகையானவர்கள், நாம் கிறிஸ்தவனை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, தேவப்பிள்ளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உண்மையிலே அது சாத்தியமாக இருக்கிறதா என்பதை அநேக நம்மைக்காகவே அறிவாங்களே. உலக மக்களுக்கு முன்பாக நாம் கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நம் பரிசுத்தமான ஜீவித்து மூலமாக நாம் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு பாவி மனம் திரும்பலை குறித்து பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷமா நாம் கிறிஸ்துவுக்குள் மாறி கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வரும் பொழுது, கிறிஸ்துவுக்களாக ஜீவிக்கும் பொழுது, நாம் பரிசுத்தமான வாழும் பொழுது பரலோக தேவன் மகிமைப்படுவார். சந்தோஷாகவே தான் அவர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், உருவாய். இது மறந்துவிடக்கூடாது மாதிரி தேவனமே கவனிக்கிறார், தேவனமே பார்க்கிறார். எபிரேயர் சொல்லும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அவருடைய பார்வைக்கு மறைவான சீட்டு ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கலாமா. நாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம் பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பிறந்ததனால் நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை கவனிக்கிறார். இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், அவர் வாழ்க்கை பிடிக்கிறது என்பதை அவர் கவனிக்கிறார். ஆகிய கண்பாந்திலே நீங்களும் நானும் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தவனாய் வாழ வேண்டும். எந்த விதத்திலும் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து விடவே கூடாது பாருங்கள். இன்றைக்கு அநேக துணிந்து பாவம் செய்கிறார்கள். அப்படியல்ல, நாம் தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தவனாய் வாழ வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது பாருங்கள், மூன்றாம் அதிகாரம் 4 வாசிகளை பாருங்கள். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அவர் நினைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவன் நீதியுள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாக இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பிசாசானவனாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுக்குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய ஆமாய்மாடி. எவ்வளவு ஒரு சத்தியம், எவ்வளவு உண்மை. நம் தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து நாம் கிறிஸ்துவலாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக, இந்த உலக மக்களுக்காக அவர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் எனப்பட்டு 3ஆம் உயிரோடு இருந்தார். அந்த சுவிசேஷத்தினால்தான் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷர்களாலாம் பாவம் செய்யவே கூடாது. பாவம் செய்கிறவன் தேவ வார்த்தை மீறுகிறான் பாருங்கள். அவன் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்கு ஜீவித்திலே வளர்ந்து வர வேண்டும். நம்முடைய சந்ததி, நம்முடைய எதிர்காலத்தில் அநேக கிறிஸ்துவுக்கு வருவதற்கு நாம் ஒரு பாடமாக வாழ வேண்டும் பாருங்கள்.
நாம் மலை மேல் பிரகாசிக்கிற பட்டணத்தைப் போல அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய அளவிலே நாம் வாழ்ந்து காட்டுவேன். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். பாருங்கள், இன்னும் தேவ வார்த்தை கூறும் பொழுது பாருங்கள், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு வந்தது, தேவப்பிள்ளாய் மாற்றப்பட்டது பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அதுக்காகவே தேவன் நம்ம என்ன செய்தார்? சீர்திருத்திருக்கிறார். எபிரேயர் கூறும் பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் திருப்பவும் 10 வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகி திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினாராம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக தேவ பிள்ளைகளாக ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே இன்றைக்கு இருக்கிறோம் இருக்கிறார். இது ஜீவனும் தேவனுக்கு பிரியமுமான ஒரு புதிதான மார்க்கம். இந்த மார்க்கத்தின் வழியாய்த்தான் நீங்கள் நானும் அந்த பரலோகத்தை அடைய முடியும். ஆகவே நாம் மதத்தின் நிலைமையில் அல்ல, மார்க்கத்தின் நிலைமையிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நாம் பல பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்பி இன்றைக்கு நாம் பாவ மன்னிப்பில் நாம் சாணம் பெற்றது மூலமாக இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாக இருக்கிறோம். இது உருவாக்கினது, இது ஏற்படுத்தினது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு நமக்காக நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமான தம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். மாம்சமான திரையின் வழியாய் நாம் பரலோகத்தை செல்வதற்கு தேவனுடைய வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் பாருங்கள். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய சத்தியத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசை நமக்கு ஒரு இருக்கபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பெற்ற இறுதியுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ணத்தோடு சேரக்கழுவோம். பாருலாம், ஏனோ தான் என்று இருக்கக்கூடாது. நாளே நாங்கள் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்பது, பரிசுத்த தொழுது கொள்வது மிக மிக பிரயோஜனமாக இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணுமா? துன்மனசாட்சி நீங்கள் நம்முடைய மனசிலே, நம்முடைய மனசாட்சியிலே தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமான துர்மனசாட்சி இருக்கவே கூடாது. நல்ல மனசாட்சியோடு கூட தேவனுக்கு பிரியமான மக்களாக நாம் வாழ வேண்டும். துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாய், அதாவது எந்த விதமான கரையிடாதபடி தெளிக்கப்பட்ட தெளிவான இருதயமுள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணுமா? தேவனுக்கு பிரியமாக உண்மையான இதயத்தோடு விசுவாசத்து நிச்சயத்தோடு சேரக்கடவும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பரலோகத்தை தேவன் பார்க்கிறார். மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கை, பரிசுத்த தேவன் மகிமைப்படக்கூடிய வாழ்க்கை. இதுதான் பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது எபேசியருக்கு எழுதும் பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையிலே, சபை என்றால் என்ன? சபை ஒரு கட்டிடமோ ஒரு இடமோ அல்ல. சபை என்றால் நீங்களும் நானும் தான். சபை என்றால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் தொகுப்பு தான் சபை. அதாவது பாவமான ஜீவித்திலிருந்து, இந்த உலக அந்தகாரத்திலிருந்து ஆனால் இயேசுக்கு சுவிசேஷத்தை அழைக்கப்பட்டு நாம் தான் சபை. நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் தேவனுக்கு மகிமை உண்டாக நாம் வாழ வேண்டும். ஆகவே சபையிலே நாம் கூடி வருவதிலே பரலோக தேவன் மகிமைப்பட வேண்டும். அதுதான் சபையில் என்று சொல்லப்படுகிறது. கண்பாந்திலே, என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ அன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் மாறியிருக்கிறோம். இந்த கைகள், இந்த கால்கள், இந்த கண்கள், இந்த வாய், இந்த சரீரம் அனைத்துமே தேவனுக்கு சொந்தம்.
பாருங்கள், பரிசுத்த பவுல் குருநாட்டு சபைக்குள் இப்படியாக எழுதுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல வேண்டும் அறியீர்களா? நாம் நம்முடைய அல்ல, நாம் தேவனுக்குரியவர். எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாண பெற்றோமோ அன்றைக்கு நாம் புதிய சிருஷ்டிகளாகி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படி மாற்றப்பட்ட நாம் இந்த சரீரம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த சரீரம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமாயிருக்கிறது. இந்த சரீரத்தை நினைச்சுக்கூடாதான் நாம் தேவனுக்கு விரோதமாக நாம் பயன்படுத்தவே கூடாது. இந்த தேவன் வார்த்தைகள் தான் பேச வேண்டும், தேவனுக்கு பிரியமானது தான் பேச வேண்டும். இந்த வாயினாலே தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு பிரியமில்லாதே தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. பாருங்கள், அதே போல் இந்த கண்கள், இந்த காதுகள், இந்த கைகளுக்கு அனைத்துமே தேவனுடைய கட்டளைக்கு தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நாம் செய்ய என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள். அதை நாம் மறந்து விடவே கூடாது. ஆகவேதான் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கும், தேவ பிள்ளையை மாற்றப்பட்டிருக்கிறோம். அது எந்த விதத்திலும் தேவனுக்கு விதமாக நாம் செய்து விடவே கூடாது. பாருங்கள், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பதித்தான் எபிரேயர் குழுவில் பாருங்கள். மீண்டுமாக நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். பாருங்கள், மேலும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கைகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கிடவும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை, நாம் தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை, தேவன் வைத்துக்கிற விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகிறதில் மற்றவர்கள் சொல்லுவதில் அநேகர் நம்மை பார்க்கிறார்கள். என்ன செய்ய வேண்டுமாம்? அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கிடவும். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நாள் தோறும் அப்போ உபதேசத்திலும் அந்யோனித்திலும் அப்பம் பிக்குதிலும் ஜபம் பல் உறுதியாக அதே போல நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பார்வையிலே அவருக்கு உறுதியாயிருக்க வேண்டும், அவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். வாக்கு தத்துவமையினவர் உண்மையாயிருக்கிறார். அவர் மாறுவதற்கு மனிதன் இல்லை. அவர் நிச்சயமாக நிச்சயவார், நம்மை பாதுகாப்பார். நம்மை ஆகவே தேவன் மகிமைப்படும்படி உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டுமா? அது மாத்திரம் பாருங்கள், மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கு நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சில விட்டுவிடுவது போல நான் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கிடவோம். நாளான சமீபித்து வருவது எவ்வளவாய் பார்க்கிறோ அவ்வளவாய் புத்திராம். சபை கூடி வருதலை விட்டுவிடவே கூடாது. ஒவ்வொரு வாரத்துமானாலும் தவறாமல் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். சபை கூடிகளை விட்டுவிடவே கூடாது. பாருங்கள், அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார், பிரியமாயிருப்பார். அநேக சிலர் துணிந்து பாவம் செய்கிறார்கள். சத்தியத்தை அறிந்தும் சத்தியக்கு விரோதமாக பாவம் அப்படி செய்யும் பொழுது அவர் எப்படி சந்தோஷப்படுவார்? பாருங்கள், ஆரம்ப காலத்திலே தேவனுக்கு பிரியமாய் வாழாமல் காரணத்தை நினைச்சார். நோவாவின் காலத்தில் தேவன் நோவை மாத்திரம் தேவன் காப்பாற்றி ஜலத்தினால் எல்லாரையும் அழித்தார். பாருங்கள், அது தேவனுக்கு அதிகாரம். அதே போல நம்மையும் அழிக்க அவரால் முடியும். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆக நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சபை கூடுகளை விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் கத்திரிப்பிள்ளாக ஒன்று கூடி சபைக்கு வரும்போது அநேக நம்மை கவனிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய ஜீவித்து மூலமாக அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அப்பொழுது பரு தேவன் மிகுந்த மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார், அவர் பிரியப்படுவார். இந்த தேவனுக்குமாக பாவம் செய்து விடைப்பட தொடர் வாட்சியன பாருங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்யலாக இருந்தால் பாவ நிமித்தம் செலுத்தத்துக்கு
வேறொரு பலியை விஞ்சிராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினிமை இருக்கும். மோசேயின் பிரமாணத்தை தருகிறவன் இரக்க பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்து உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபை நாவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரமாயிருப்பான் என்று யோசித்து பராமரிமாறு. நம் கிறிஸ்துவுக்கு பிறந்து தேவப்பிள்ளாய் மாற்றப்பட்டு நம் பரிசுத்தவான்கள் ஆகன பிற்பாடு மீண்டுமாய் துணிந்து பாவம் செய்வோம் என்று சொன்னார். நம்முடைய பாவ மன்னிப்புக்காக மீண்டும் ஒரு ஆண்டவர் வரப்போவது கிடையாது. மீண்டுமாய் இயேசு நமக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்துவது கிடையாது. நமக்கு கொடிய ஆக்கினை வரும், நியாயத்திற்கு வரும். நம்ம அப்படி பாவம் செய்வோம் என்று சொன்னால் மீண்டும் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறோம்? நம் காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்கள். அப்படிப்பட்ட மக்களாக நம்ம இருக்கவே கூடாது. நம்முடைய ஜீவித்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட வேண்டும், பிரியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் பாருங்கள். அப்படி வாழ்ந்தால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆகவே எனக்கு அன்பாங்களே, நம் ஒவ்வொருவரும் அநேகருக்கு முன்பாக தேவனுடைய பார்வையிலே நம்ம செல்லுமாம் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் கூறுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கருதாம். நம்முடைய பரிசுத்தமான ஜீவித்து மூலமாக நம் நல்ல நடக்கிறவர்களாக தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழும் பொழுது அநேக நம்மை பார்த்து மற்றவர்கள் மூலமாக பரலோகத்து தேவன் மகிமைப்படும்படி நாம் வெளிச்சம் தர வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், பரிசுத்தமானவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது அவர் மகிமைப்படுவார். மாடி இது ஒரு அருமையான பொறுப்பாக இருக்கிறோம் பாருங்கள். சத்தியம் நம்ம எவ்வளவாய் பார்த்து போதிக்கிறது, நம்ம எவ்வளவாய் எச்சரிக்கிறது. ஆகவே நாம் கவனமாய் வாழ வேண்டும். ஏனோ தான் இருக்கக்கூட முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நாம் போன சிந்தையோடு கூட செல்வாம் தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ். ஏதோ கடமைக்காக எல்லாருமாகவே பரலோகத்து தேவன் அதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்தார், உருவாக்கிறான். நம் மூலமாக பரலோக தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம்மை ஆசிரிப்பார். எனக்கு அன்பதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக, மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படியாக செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளில் கொண்ட வசனங்கள் நாங்கள் தியானிக்கத்தக்க அருமையான வாய்ப்பினை தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவை எங்களுடைய பரிசுத்தமான ஜீவித்து மூலமாக நீர் மகிமைப்படும்படி நாம் ஒவ்வொருவரும் ஜீவிக்க உதவி செய்யும், காத்துக்கொண்டு பலப்படுத்தும். எல்லாருடைய பாவக்குற்ற தயவாக மன்னி பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.